பொன்ராஜ், திரு பன்னீர்செல்வம் இப்படி செய்யலாமா அப்படின்னு குபேந்திரனுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு. இல்ல கோபம்லாம் இல்ல, என்ன வச்சு டிபேட் நீங்க வளர்க்காதீங்க. இல்ல சார், ஒரு பாயிண்ட் வச்சு என்ன நீங்க முழுசா பேச உள்ள செகண்ட் ரவுண்ட்ல நீங்க பேசுங்க சொல்றேன். இப்ப கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேசிட்டு வாங்க. சரி, இவர் சொல்லுங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, அவர் போனா அதனால என்ன நடக்க போகுதுன்றது சத்யன் பார்வையா இருந்தது. பலருடைய கேள்வியும் கூட இருக்கு. இன்னைக்கு வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றிருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் இது வந்து ஏற்றுக்கூடியது இல்லைன்றாங்க, இன்னும் மற்றவங்க எல்லாமே சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க அது? நீங்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்டவர். 3 முறை முதலமைச்சராக இருந்தார். ஸோ முதலமைச்சர் சீட்டில் கூட உட்காராமல் அவர் சீட்டில் உட்காந்து ஆட்சி நடத்தி ஒரு அந்த ஆளுமையை இல்லாமல் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவராக இருந்தார். ஓகே, நீங்கள் எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆர் கூட கட்சியை வளர்த்து எம்ஜிஆர் கூட வந்து கடைசி வரைக்கும் வந்து ஜானகணியை உருவாக்கி வந்த ஆரம்பிரப்பன் டிஎம்கேல சேர்ந்தார். ஓகே, அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ சுச்சுவேஷன் தான், அதாவது அரசியல் சூழல்கள் மாறும் பொழுது, அரசியல் தலைமைகள் மாறும் பொழுது அந்த இந்த சேஞ்ச் வந்து பவுண்ட் டு ஹேப்பன். இல்லை, இப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினரே இங்கே இருக்கிறாரு, இன்னும் பல தலைவர்கள் திமுகவுக்கு வந்திருக்காங்க, திமுகலேருந்து பிஜேபி போயிருக்கிறாங்க, அங்கே பொறுப்புகள் இருந்து இதெல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு கட்சியினுடைய உச்சபட்ச தலைமைக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக அடுத்து செகண்ட் நம்பர் 2 இருந்தாங்க, கேபினெட்டில் நம்பர் 2 இருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது. அதே போல் இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே நகர்வது அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து நம்பிக்கைக்குரியவராக அனௌன்ஸ் பண்ணவங்க ஜெயலலிதா அவர்கள். பரதன் மாதிரி திரும்ப பதவியை கொடுத்தவர் யாரும் இல்லை, ஓபிஎஸ் தான் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவரை ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர் இருக்க வரைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவராக தான் இருந்தார். ஆனால் எங்கே போய் பிறண்டார் அப்படின்னா, அந்த தர்ம யுத்தம் நடத்தி அவர் குருமூர்த்தி பேச்சை கேட்டு தான் போனேன்னு சொன்னார். ரெண்டாவது மோடி சொல்லி தான் துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். இந்த 2 இடத்துல தான் அவர் பிறண்ட 2 இடம். இந்த 2 இடத்துல பிறண்டவர் எந்திரிக்கிறதுக்கு 9 வருஷம் இருக்குது. நீங்கள் அந்த பிஜேபிகிட்ட போய் பிஜேபி நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற நம்பிக்கை, தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்காம ஒரு பண்பாளராக இருந்து அமைதியாக இருந்து கடுஞ்சொல் பேசாதவராக இருந்து கட்சியில் இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்? என்னை கட்சியில் சேர்த்துக்குங்க, எந்த பதவியும் வேணாம், நான் என்ன தவறு செய்தேன்னு வரைக்கும் அவர் கேட்டார். அப்போ இத்தனை வாய்ப்புகளையும் மறுக்கப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வந்து அங்கே போகிறாரு. அப்படின்னா என்ன தவறு அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா, ஒன்று ரெட்டைலைக்கு எதிராக நீங்கள் போட்டியிட்டது, அப்போ ஒரு ரெட்டலை எதிர்த்து போட்டியிடக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களான்னு ஒரு கேள்வி தொண்டர்கள்ட்ட வரலாம். அதே போல் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வழக்குகளை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் தானே அவர் வந்து அப்போ இவரை இணைத்துக்கொள்ள போய் நீங்கள் நேர் எதிராக இருந்த திரு டிடிவி தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு ஒன்றா பயணிக்க முடியுது, ஒருத்தர் ஒன்றும் எங்களுக்கு சிக்கல் இல்லைன்னு திரு டிடிவி தினகரனே சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, திரு ஓபிஎஸ் அவர் வந்து ஏற்றுக்கொள்ள ஓபிஎஸ் வந்து 4.5 வருஷம் ஆட்சி அமைக்கும் போதும் ஒற்றை தலைமை தான் வேணும், இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அன்னைக்கு பொதுக்குழுவை கூட்டி ஓபிஎஸ்ஸை நீக்கியிருந்தீங்கன்னா நீங்கள் சரியான தலைமை இன்னும் ஏற்றுக்கலாம். ஆட்சியெல்லாம் அமைஞ்சு முடிஞ்ச பிறகு அடுத்த எலெக்ஷன்லையும் சேர்ந்து நின்ன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி அவர் மேலே பாட்டில் தூக்கி எரிஞ்சு அவரை வந்து அவமானப்படுத்துகிற பிறகு தான் அவர் வந்து நீக்க வேண்டியது வந்தது, அவர் போக வேண்டியது வந்தது. அப்போ நீங்கள் விளக்கின பிறகு அப்புறமேட்டு கேஸ் போடாமல் அப்புறம் என்ன பூங்கத்தா கொடுப்பாரு? என்ன கேஸ் தான் போடணும், வேற என்ன வழி இருக்கு? ஆனால் இன்னைக்கு இது எதுலையுமே அவர் சக்சீட் பண்ண முடியல, அங்கே திமுக தான் இணைஞ்சிருக்காருன்னா அப்போ அவர் கிவ் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னு இல்லை, அவர் வந்து அவருடைய முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அவருடைய முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவருக்கு லேட்டாக ஞானோதயம் பிறந்திருக்கு. நீங்கள் தங்கத்தமிழ் செல்வன் எடுத்துங்க, இவரை ஜெயலலிதா அவர்கள் நம்பி இவர் ரிசைன் பண்ண வச்சு நிற்க வச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு அவர் எப்படி போனார்? ஏன்னா அவருக்குரிய மதிப்பு மரியாதை அங்கே கிடைக்கல. அப்ப ஒரு உண்மையான தொண்டர்களுக்கு அதிமுகவுடைய அடிப்படை இவரோட இணைப்புங்கிறது திமுகவுக்கு வாட் இட் மீன்ஸ், இது இன்னைக்கு வந்து இணைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது பர்செப்ஷன்ல இப்போ அது ஒரு பிம்பம் அமைக்கப்படுதுன்னு சொல்றாரு. நான் உங்களுன்னு சொல்ல சார், பிம்பம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன். அது பிம்பமா இருக்கா இல்ல ரியலா ஏதாவது ஃபீல்டில் அதுக்கான எஃபெக்ட் இருக்குமா, இல்லை அதை எப்படி பார்க்க வேண்டியது? பிம்பம் வந்து டிரான்ஸ்லேட் ஆனதை நம்ம பார்த்தோம். 33% ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேர் சேர்ந்துருக்கும் போது 33% அச்சீவ் பண்ணாங்க 2021. 40% இருந்த ஓட்டு ஷேர் வந்து 7% குறைஞ்சது, குறைஞ்சி 33% அச்சீவ் பண்ணாங்க 2021 எலெக்ஷனில், சட்டசபை தேர்தலில். இது ஓபிஎஸ் நீக்கின பிறகு எடப்பாடியினுடைய 2024 வந்து எங்கே போய் நின்னார்? 20% போய் நின்னார். ஒரே ஒரு சின்ன டிசிஷன் மாறி இருந்து தேமுதிக என்டிஏல சேர்ந்துருந்துச்சுன்னா 2வது இடம் என்டிஏ, அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கோம்.
ஒரே ஒரு டிசிஷன் தான் அன்னைக்கு போயிருக்கோம் அது. அப்ப அந்த அப்படிப்பட்டவங்களே வந்து நாங்க என்ன எழுதியா கொடுத்தோம்னு கேட்டாரு. எழுதி கொடுத்துருக்காங்கன்னு காமிச்ச பிறகு அதுல டேட் போட்டிருக்கான்னு கேட்டாரு. நம்பிக்கையில் அங்க போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் டிஎம்கேல ஜாயின் பண்ணது, பின்னால தங்க தமிழ் சொல்லி இருப்பது, அந்த தேனி பெல்ட்டும் அந்த சதன் பெல்ட்டை வந்து இது ஒரு திமுகவுக்கு ஒரு வலுவான கோட்டையாக மாற்றிருக்கு. டிடிவி தினகரன் என்டிஏல இருக்காரு. இப்போ டிடிவி தினகரன் மட்டும்தான் இருக்காரு. அவர் கூட இருக்கவங்க எங்க இருக்காங்க? இவர் தான் இருந்தாரு கூட. எத்தனை பேர் இருந்தாங்க? தங்க தமிழ் செல்வனை விட பார்த்தா திரு ஓ பன்னீர்செல்வம் கூட இந்த இவர் வெல்லமண்டி நடராஜன் கூட இன்னைக்கு வந்து அதிமுக இணைஞ்சிருக்காரு. அப்படி கணக்கு போட முடியுமா? ஓபிஎஸ் கூட இருந்த அத்தனை பேரும் டிஎம்கே போயிட்டாங்கல்ல எல்லாரும். இவர் கடைசியா போயிருக்காரு, அவ்வளவுதான். எல்லாரும் போயிட்டாங்கல்ல டிஎம்கேக்கு. அப்ப அது வேல்யூ அடிஷன் தானே. நீங்க வேற ஒன்றும் இல்லை, 45% டிஎம்கே. இந்த 45%ல இன்னைக்கு யார் சேர்ந்திருக்குது? கமல் சேர்ந்திருக்காரு, தேமுதிக சேர்ந்திருக்கு, இப்போ ஓபிஎஸ் சேர்ந்திருக்காரு. இந்த 3 பேருமே சேர்த்துக்கங்க. ஆளுக்கு 2% 1% போடுங்க. 5% ஆச்சு. 50% கிராஸ். 50% கிராஸ், 5% ஸ்விங்னா 170 மேல கிராஸ்ங்க. 1% 2% போறதுங்கிறது வரும். 170 மேல கிராஸ் சொல்றேன். நான் சொல்றேன். ரைட். 170க்கு மேல அடிக்குது டிஎம்கே. பேசலாம். அவர் வந்தது கூடுதல் பலம் தான்றார். சத்தியன் உங்கள்கிட்ட வரேன் நான். அவர் பொன்ராஜ் சொல்றதுல நீங்க அப்படி வந்து தனிநபராக அப்படி போயிடல. அவர் வரும்போது அதுக்கு இருக்கக்கூடிய பலம் வேற அப்படிங்கிறாரு. இல்லை, அதிமுகலேருந்து திமுகவுக்கு போகுது, திமுகலேருந்து அதிமுக வர்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்துக்கிறவங்க பாடு, போகிறவங்க பாடு, அதில் எனக்கு டிஸ்பியூட் கிடையாது. ஒரு டால் லீடர் அப்படின்னு சொல்லும்போது வர பிரச்சனை தான் நான் பேசுகிறேன். நீங்கள் இப்போது திமுகவில் காலங்காலமாக இவர்களை எதிர்த்து அரசியல் செய்கிறவர்களுக்கு நிலைமையை நான் யோசிக்கிறேன். இப்போது இந்த சமீபத்தில் பாருங்களேன், தோப்பு வெங்கடாச்சலம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ், ஐயப்பன், நிலோஃபர் கபில், இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துலலாம் திமுக காலங்காலமாக காத்து கிடந்த அங்கே இருக்கிற நிர்வாகிகளுடைய நிலைமை என்ன? எப்பவுமே மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, சரி எடுத்து வச்சுங்க. சொந்த தோட்டத்து மல்லிகை என்ன பண்ண போறீங்க? தூக்கி எங்க வீச போறீங்க? அப்ப அந்த திமுக இருக்கிற அந்த நிர்வாகிகளுடைய மனநிலை என்ன? நான் அதுக்காக பேசுறேன். ஒரு லாஜிக், அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக இந்த கேள்வி வைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன பட்டியலில் இருக்கவங்க எல்லாம் ரெட்டலையில் வெற்றி பெற்றவர்கள். அங்கெல்லாம் திமுக வெற்றி பெறலை. இப்போ இவங்கெல்லாம் அங்கே போகும்போது அது கூடுதலாக உதயசூரியனுக்கு பலம்னு ஆகாதா? இல்லை, பலவீனம் என்பது வேறு. இப்போ நான் சொன்னேன், இப்போ திமுக வந்து இவங்கெல்லாம் வருவாங்கன்னு தான் திமுக வெயிட் பண்ணி நாங்கள் 200+ ஜெயிப்புன்னு சொன்னாங்களா? எலக்ட்ரல் கால்குலேஷனில் 200+ எவ்ரி பாயிண்ட் இஸ் ஆடட் தானே? எஸ், ஆடட் வேல்யூ, நான் மறுக்கவில்லை. இப்போ திமுக ஆல்ரெடி அட்வான்டேஜில் அதிகமாக இருக்கு, நான் ஒத்துக்கிட்டேன். கூட்டணி பலம் இருக்கிறது. அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு என்ன நிலைமைங்கிறீங்க? அந்த கஷ்டத்தை நீங்க உணரணும். ரெண்டாவது, நீங்க சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ நான் இப்படி ஒரு பர்செப்ஷனுக்கு போறேன். தமிழ்நாட்டை பாஜக விழுங்க காத்திருக்கிறது, ஆழமாக கால் ஊன்றி விட்டது, அப்படியே கபலீகரம் செய்ய போற தமிழ்நாட்டுனா, அப்போ திமுக அதிமுக இணைகிறதுனா கூட நம்ம ஏத்துக்கலாம். சரி, 2 கட்சியும் ஒரு திராவிட கட்சிகள் தான், ஒரு குடையின் கீழ் இருந்த கட்சிகள் தான். இந்த 2 கட்சியும் சேர்ந்து பாஜக எதிர்க்கிறதுனா அதுல ஒரு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். இன்னைக்கு சொல்றாரு திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு பல்வேறு சதிகள் நடக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு திமுக தான் அதை தாங்கி பிடிக்க முடியும், அதனால நான் வந்து அங்கதான் நிக்க வேண்டி இருக்குங்கிறாரு. அதுதான் மிக வேதனையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இவர் தான் பாஜக நம்பி வீணா போன மிக மிக மோசமான நபர்களில் முதல் நபர் ஓ பன்னீர்செல்வம். ஏன்னா பாஜக தான் நம்பிட்டு இருந்த இத்தனை நாள். யார் நம்பிட்டு இருந்தாரு? வெளிப்படை எத்தனை பேட்டி கொடுத்திருப்பாரு? அந்த அனுபவத்துல இருந்து கூட அது வந்திருக்கலாம்ல. இல்லைங்க, நீங்க ஒரு தவறு செய்யலாம், 2 தவறு செய்யலாம். தொடர்ந்து தவறு செய்பவர் ஓபிஎஸ். சொன்னேன்,